பக்தன் சொல்வார், துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கனுக்கு எவ்வளோ இருந்தாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் 1% கூட இருக்குமாங்க? நிச்சயமா இராது. சாபம் தான் இருக்கும், கர்த்தருடைய கோபம் தான் இருக்கும், அங்கே ரத்தம் சிந்தம் தான் இருக்கும், அவ்விடத்துல கர்த்தருடைய வெறுப்பு தான் இருக்கும். நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே வேதனை இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாங்கள் அன்பு ஜனமே, கர்த்தரை மெய்ப்பராய் கொண்ட ஒரு ஜனம் தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அநீதியான ஒரு காரியத்துக்கு துணை போகவும் மாட்டாங்க, அநீதியான வழிகளில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நீதியா வாழ ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம நினைப்போம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், இதையெல்லாம் கர்த்தர் பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். நம்ம பழுதொன்றும் இராதபடிக்கு வாழுகின்ற ஒரு சுத்த ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.